ஹீரோ மகா சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கௌதம், கவிதா 2 பேருமா சேர்ந்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்துல சிலம்பாட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த சிலம்பு குச்சியில விஷத்த தடவிருக்கையில குச்சியில இருக்கிற விஷத்தை யார் நெத்தியில வச்சாலும் அவங்களுக்கு ஆபத்து. கர்ணா செத்தாலும் திரு தான் காரணம்னு சொல்லி திருவை சும்மா விட மாட்டான் கிருபா. அடுத்தது திரு செத்தாலும் நமக்கு நல்லதுதான். எப்படி பார்த்தாலும் இந்த திரு சாவத்தான் போறான். இந்த சிலம்பாட்டத்துக்கு அப்புறம் அவனோட உயிர் இருக்க வாய்ப்பே கிடையாது. இதைத்தானே நம்ம எதிர்பார்த்தோம். சீக்கிரமா இந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம கூட்டிட்டு போகும்போது இவனை போனமா தான் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி கவிதா, கௌதம் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஒரு ரவுடியை வர வச்சு இந்த சிலம்பு குச்சியை நீ விளையாடும் போது அதை கொடுத்துடணுங்கிறாங்க. அதுவும் சரின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த குச்சியை அவர் எடுத்துட்டு போறாரு. இங்க கவிதா, கௌதம் 2 பேருமே திட்டம் போட்டபடி எல்லாம் நடக்குது. எப்படி பார்த்தாலும் இன்னும் 1 மணி நேரத்துல இந்த விளையாட்டை ஆரம்பிச்சிருவாங்க. விளையாடி முடிக்கும் போது யாரோ ஒருத்தர் பணமா விழுவாங்க. அதுக்கப்புறம் நடக்க போற கூத்தெல்லாம் பார்த்துட்டு திருவை அப்படியே அள்ளிக்கிட்டு போக வேண்டியதான்னு பேசி முடிவெடுக்கிறாங்க. இங்க பார்த்தா திரு நான் விளையாட்டுல சேர்ந்திருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. திவ்யாவும் ஆமா வம்பு பண்ணுனாங்க கொஞ்சம் பேர். அதுக்கு முன்னாடி தான் திரு எனக்கு சிலம்பாட்டம் ஆட தெரியுங்கும் போது ஆசாசியா இந்த சிலம்புல நீங்க கண்டிப்பா சேர்ந்துக்கணும்னு ஊர்க்காரங்களே ஒருத்தர் திருவோட பேரை எழுதிட்டாங்கன்னு திவ்யா தாத்தா பாட்டிக்கிட்ட சொல்லும்போது அவங்களும் எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. அப்ப கவிதா ரொம்ப நல்லவங்க மாதிரி இந்த விளையாட்டெல்லாம் நமக்கு தேவைதானா, இதெல்லாம் வேண்டாமே அப்படின்னு சொல்லும்போது அப்ப திவ்யா சொல்றாங்க, அது எப்படி வேண்டாம்னு சொல்ல முடியும், திருவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விளையாட்டு, அவன் இதுல விளையாடி ஜெயிக்கட்டும்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு இருந்த மகா, ஐயோ இவர் எதுக்கு இந்த விளையாட்டுல சேர்ந்தாரு, இவரோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு வேற சொல்றாங்க. இப்படி இருக்கும்போது இவர் இந்த விளையாட்டுல சேர்ந்திருக்கவே கூடாதுன்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. எப்படி தடுத்து நிறுத்துறதுன்னு யோசிக்கிறாங்க. கவிதா ரொம்பவே நல்லவங்க மாதிரி இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலைங்கிறாங்க. என்ன சித்தி இப்படி சொல்றீங்க, காலேஜ்லயே சிலம்பு விளையாட்டுனா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லா விளையாடுவான்னு சொல்லி பெருமை பேசுறாங்க. ஓஹோ அப்படியா இருக்கு. இன்னைக்கு எப்படி பார்த்தாலும் திருவோட கதை முடிய போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க கவிதா. அப்போ மகா நினைக்கிறாங்க, இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி இவரை விளையாட விடக்கூடாது, விளையாடுறது எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு முடிவெடுக்கிறாங்க மகா. மகா தனியாக தெருக்கிட்ட நீங்கள் போகாதீங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் போகாமல் இருக்க முடியாது. என்கிட்ட ஒருத்தன் சரியான வம்பிழுத்துட்டு இருக்கான். தேவையில்லாமல் நான் அவன் பைக்கை உடச்சிட்டான்னு சொல்லி அவன் என் காரை உடச்சிட்டான். அவனை நான் சும்மா விட மாட்டேன், என்னோட உயிரியே எடுப்பேன்னு அவன் சவால் விட்டுருக்கான். அவனா நானான்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க திரு. ஐயோ என்னங்க சொல்கிறீங்க, இப்படி முடிவெடுத்துட்டீங்களே, நான் என்ன செய்வேன்னு சொல்லி மகா வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. திரு ரொம்ப ஆர்வமாக இந்த விளையாட்டில் கலந்துக்கிறாங்க. அங்கே விளையாட்டும் ஆரம்பிச்சிட்டாங்க. போட்டி ஆரம்பமானதுமே ரூல்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது வீர விளையாட்டு, அது மட்டும் இல்லை நம்மளுடைய கலாச்சார விளையாட்டும் கூட. அதனால விளையாட்டாக பார்க்கணும். யாரும் இது வினையாக எடுத்துக்கக்கூடாது, மண்ணவாரி தூத்துக்கூடாது, கஷ்ட நஷ்டம் படக்கூடாது. இதில் எல்லாமே ஜாலியான விளையாட்டு தான், நீங்கள் தவறுதலாக எந்த ஒரு மாற்றமும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விளையாட்டில் முக்கியமாக 16 அடிக்குள்ளே தான் விளையாடணும். வெளியில் கால் வச்சவன் அவுட்டு, நெத்தியில் பொட்டு வாங்கினவன் அவுட்டு, வெச்சவன் ஜெயிச்சான், வாங்கினவன் தோத்தான். இதுதான் முடிவு, இதுதான் விளையாட்டு அப்படின்னு விளையாட்டோட ரூல்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே அதை கேட்டதும் ரசித்து கை தட்டிட்டு இருக்காங்க. விளையாடி ஜெயிச்சவங்களுக்கு 3 பவுன் தங்க செயின், விளையாட்டு ஆரம்பிங்கன்னு சொல்லி விளையாட்டை தொடங்கி வைக்கிறாங்க. 15 நிமிஷத்துக்குள்ளே இந்த விளையாட்டை முடிக்கணும்னு சொல்லிடுறாங்க. போட்டியில் 4 பேர் கலந்துக்கிறாங்க. இதில் ஜெயிச்சவங்க 2 பேர் தான் ஃபைனலுக்கு வரப்போகிறாங்கன்னு அறிவிப்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா கருணா திரு 2 பேரும் முதல்ல களம் இறங்குறாங்க. இறங்குனதுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இவன் தான் கருணாவான்னு திரு நினைக்கிறாங்க. திருவை பார்த்துட்டு இவன் தான் திருவா, ஓ இவன் தான் என் பைக்கை உடச்சவன், இவன் தான் என் காரை உடச்சவன், இப்படி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு மோதிக்கிறாங்க. என்னடா ஒழுங்கு மரியாதையாக நீ இப்போவே வெளியே போயிட்டா உனக்கு நல்லது, ஃபைனல் வரைக்கும் வீணால அசிங்கப்பட்டு போயிடாத, உன்னை சும்மா விட மாட்டேன்னு கருணாவும் திருவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மிரட்டிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் களம் இறங்கி பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் நம்ம மகாவுக்கு சரியான பயம் வந்துருச்சு. ஐயோ என்னது அம்மா நோட்டில் எழுதி வச்ச மாதிரியே நடக்குதே, இவர் என்னடானா ரொம்ப கோவமாக போகிறாரு. அவரும் கோவமாக வந்திருக்காங்க. ஆனால் 2 பேருமே நல்லவங்க. இப்படி 2 பேர்த்தையும் மோத விட்டுட்டாங்களே, 2 பேரும் மோதிக்க போகிறாங்க. இப்போ திரு என்ன செய்ய போகிறாரோ தெரியலையே, அவர் வேறு இவ்வளோ கோவத்தில் இருக்கார். நான் சொல்லியும் கேட்குற மாதிரி தெரியல. அம்மா நோட்டில் எழுதி வச்ச மாதிரி 2 பேர்த்தில் யார் எந்த உயிர் காப்பாற்றா இருந்தாலும் அது நமக்கு தானே நஷ்டம்னு நினைக்கிறாங்க மகா. இப்போ என்ன செய்யலாம், கடவுளே நீ தான் காப்பாற்றணும்னு வேண்டிக்கிட்டே நிற்கிறாங்க மகா. போட்டி ஆரம்பமாயிடுச்சு. இந்து இங்கே சோகமாக உட்காந்துருக்காங்க. ஐயோ கருணாவை இப்படியெல்லாம் பேசியிருக்கவே வேண்டியதில்லை, இப்படி பேசி மன சங்கடப்படுத்திட்டுன்னு கவலையோடு இருக்கும்போது ஜெயந்தி என்னாச்சு இந்து, ஏன் இப்படி சோகமாக வந்திருக்கேன், கோயிலில் நடந்ததை நினச்சி நீ கஷ்டப்படுறியாங்கிறாங்க. ஆமாக்கா அது மட்டும் இல்லை, நான் கருணாவை திட்டிட்டேங்கிறாங்க. எதுக்கடி திட்டினேன்னு கேட்கும்போது, ஆமாம் நீ சம்பாதிக்கவே லாய்க்கில்லை, நீ எனக்குன்னு என்ன பண்ணி கொடுத்த அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன், அதனால அவன் ரோசப்பட்டு ஏதோ என்ன செய்கிறானோ தெரியலையே அப்படின்னு சோகமாக இருக்கும்போது, ஏண்டி இப்படி எல்லாம் பேசினேன், இப்போ அவன் அவங்க அண்ணன் கிருபா பேச்சை கேட்டுக்கிட்டு தான் இவன் இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கான், இது தெரியாதா அவனுக்கு, அவன் பேச்சை கேட்டு தானே இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, இவனை போய் நீ திட்டிட்டியா அப்படின்னு சொல்லி வருத்தப்படும் போது, சரி அவங்ககிட்ட மன்னிப்பு கேளு, நீ முதல்ல ஃபோனை பண்ணுன்னு சொன்னால் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க, ரிங் ஆகிட்டே இருக்குது. பாண்டு பார்த்துட்டு ஐயே என்னது போட்டி ஆரம்பமாக போயில அன்னி கூப்பிட்றாங்களே, எடுத்தா
அண்ணன் திட்டுவான், எடுக்கலைன்னா அண்ணி திட்டுவாங்க. என்ன பண்ணலாம்? சரி நம்ம எடுக்காம விட்டுறது நமக்கு நல்லதுன்னு நினைச்சிட்டு பாண்டு ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க. சித்தர் சொன்ன மாதிரி அவன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துட்டா என்ன செய்யறது? திருவிழா நடந்து முடியிற வரைக்கும் நம்ம கூடவே இருக்கணும்னு நினைச்சோம். ஆனா இப்படி ஒரு சின்ன பிரச்சனையில பிரிஞ்சுட்டோமே. இப்ப கருணா எங்க இருக்கான்னு தெரியலையே. எப்படியாவது கருணாவை தேடி கண்டுபிடிச்சு அவனை கூட்டிட்டு வந்துடணும்னு நினைச்சேன். இந்த அங்கிருந்து கிளம்புறாங்க. ஜெயந்தி வேண்டான்னு மறுத்து தடுக்கிறாங்க. இல்லக்கா, நான் அவனை எப்படியாவது பார்த்து பேசி சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வந்துடுறேன்ட்டு போறாங்க. இந்து நீ தனியா போகாத, நானும் வரேன்னு சொல்லி ஜெயந்தியும் கூட துணைக்கு போறாங்க. இங்க மகா பார்த்துட்டு இருந்த போட்டு இது என்னமோ ரொம்ப பெரிய பிரச்சனையாயிடும், இதில் சம்மந்தப்பட்டவங்கள பார்த்து எப்படியாவது தடுத்து நிறுத்தலாம்னு நினச்சி போகிறாங்க. அப்போ பாண்டை பார்த்ததும் பாண்டுக்கிட்ட மகா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இங்கே பாருங்கள் இந்த போட்டி ஏதோ தப்பாக தெரியுது, நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் தடுத்து நிறுத்தி பாருங்கங்கிறாங்க. அட விடுமா, அந்த கருணா தான் காரை உடச்சான்னு சொல்லி திரு கருணா கிட்ட சண்டை போடுறான். ஆனால் கருணாவோட பைக்கை உடைச்சதே அந்த திரு தான் அப்படின்னு சொல்கிறாரு பாண்டு. ஐயோ அண்ணே, இதெல்லாம் அப்படி நடந்திருக்காது, ரெண்டு பேருமே ரொம்ப நல்லவங்க, இதில் ஏதோ வேற ஒரு தப்பு நடந்திருக்குன்னு மகா எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க. மகா சமாதானமாக பாண்டுக்கிட்ட வந்து பேசி பார்த்தாலும், அட போமா நீ வேற, திரு தான் வில்ல, நீ பேசாமல் போ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவர்கிட்ட பேசி எந்த பிரயோஜனம் இல்லைன்னு நினச்சிட்டு போயிடுறாங்க. ஆனாலும் பாண்டு குழப்பத்தோடவே இருக்காங்க. திரு நல்லவனா கருணா நல்லவனா? இல்லை இந்த திரு தான் வில்ல. கருணா என்னடானா இந்த பொண்ணை தூக்குறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனால் இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணுன்னு தெரியாமல் இந்த பொண்ணு கருணா அண்ணன் நல்லவன்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனால் திரு வந்து இந்த மாதிரி பைக்கை உடச்சிருக்க கூடாது. அப்போது இதில் கெட்டவங்க யாருன்னு பார்த்தா திரு தான் அப்படின்னு பாண்டு ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. இந்த வேகமாக வந்துட்டு இருக்காங்க. பின்னாடியே ஜெயந்தியும் ஓடி வந்து எதுக்கடி இப்படி பதட்டமாக போகிற, உண்மையை சொல்லுன்னு கேட்கும்போது அப்போ இந்து யோசிக்கிறாங்க. சித்தர் சொன்னதை இவங்க கிட்ட சொன்னால் இவங்கவும் பதட்டப்படுவாங்க, வேண்டாம் இவங்க கிட்ட சொல்லவே கூடாதுன்னு முடிவு பண்ணுறாங்க. இந்து கருணாவுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஃபோன் அடிச்சுட்டே இருக்கு. ஃபோன் எடுக்காதனால கொஞ்சம் பதட்டத்தோடவும் பயமாகவும் இருக்காங்க. இந்த பக்கம் மகா கடைவீதிக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கோயிலுக்கு போகலாம் மாலை வாங்கிட்டு வரலான்ட்டு அந்த பக்கமாக போகிறாங்க. அந்த பக்கம் பார்த்தா ஒரு மொட்டை தலையோட ஒரு ரவுடி, அவர் ஏதோ யாருக்கிட்டேயோ ஃபோனில் முக்கியமாக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே சிலம்பு போட்டி நடந்துட்டுருக்கு. நம்மளுக்கு ஒரு தொகையை கொடுக்குறாங்க. ஆனால் இதில் எவன் அடிச்சுக்குவான் எவன் சாவான்னு நமக்கு தெரியாது. ஆனால் எனக்கு எப்படியோ பணம் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவனுக்குள்ள யாரோ ஒருத்தர் போட்டுக்கிட்டு செத்தாலும் நம்மளுக்கு பணம் கொட்டுன்னு கொட்ட போகுது. இப்போ வரைக்கும் பாதி பணம் கொடுத்துருக்காங்க, இன்னும் மீதி பணம் மறுபடியும் தருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறத கேட்ட மகா, அண்ணே கொஞ்சம் இருங்க, நீங்கள் யார்கிட்ட பேசுனீங்கன்னு கேட்கும்போது அவர் ஃபோனை கட் பண்ணிவிட்டு, நான் யார்கிட்ட தான் பேசினா உனக்கு என்னம்மா, உன் வேலை என்னமோ அதை பார்த்துக்கிட்டு போங்கிறாங்க. இல்லை நீங்கள் பேசுனதெல்லாம் தப்பாகவே படுது, ஒழுங்கு மரியாதையாக உண்மையை சொல்லிடுங்க, இல்லைன்னா நான் ஊரையே கூப்பிட்டுருவேன். இப்போ உண்மையை சொல்ல போகிறீங்களா இல்லை உங்களை காட்டி கொடுக்கட்டுமான்னு மகா மிரட்டுறாங்க. ஏமா உனக்கு என்னம்மா பிரச்சனை, நான் யார்கிட்ட தான் பேசினா உனக்கு என்ன, இதுக்கு உனக்கு என்ன சம்மந்தம்னு கேள்வி கேட்குறாங்க. அண்ணே யார்கிட்ட பேசுனீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லிக்கிட்டே மகா பின்னாடியே வராங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த மொட்டைத்தலை ரவுடி மறுபடியும் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் கௌதமுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கௌதம் ஃபோன் எடுத்தது என்னடா பிரச்சனைன்னு கேட்கும்போது, அண்ணே நான் போட்டு தடுறதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு அதை கேட்டுட்டாங்கிறாங்க. இதை கேட்டதும் கௌதம், அவள் கேட்குற மாதிரி நீ எதுக்கிட்ட பேசுனீங்கிறாங்க. அவள் கேட்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இப்போ கூட்டத்தோட கூட்டமாக பேசிகிட்டு இருந்தா அவள் எப்படியே நான் பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டான். யார்கிட்ட பேசினேன்னு சொல்லி என் பின்னாடியே ஓடி வந்தான். நான் ஒளிஞ்சுக்கிட்டேங்கிறாரு. சரிடா, நானும் அவளை பார்த்துட்டேன், அவளாக தான் இருக்கணும், நீ ஏமாற்றி அவளை எப்படியாவது வெளியில் கூட்டிகிட்டு போயிடுற, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி கௌதம் அப்படி திசை திருப்பி விடுறாங்க. மகாவும் இது தெரியாமல் அந்த மொட்டை ரவுடிக்கு பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த ரவுடி ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. இது தெரியாத மகா அந்த இடத்துக்கு வந்ததும் இவன் ஏதோ பண்ணுறான், ஆனால் சிலம்பு விளையாட்டில் ஏதோ ஒன்று சூழ்ச்சி பண்ணுறாங்க. அது என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டா எப்படியாவது காப்பாற்றிடலாம், ஆனால் என்னென்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பின்னாடியே வந்த கௌதம் அப்படியே மகாவோட வாயை இறுக்கி பிடிச்சிடுறாங்க. மகாவோ முடிஞ்ச வரைக்கும் திமிரி பார்க்குறாங்க, ஆனால் ஒன்றும் முடியல. ஒரு வழியாக மகாவுக்கு மயக்க மருந்து கொடுத்துட்றாங்க. மகாவும் மயங்கிடுறாங்க. நான் பண்ணுற வேலையெல்லாம் நீ கண்டுபிடிக்கிறியா, உனக்கு என்ன பண்ணுற பாருன்னு சொல்லி அப்படியே அழாக்க தோல் மேலே தூக்கி போட்டுட்டு போகிறாரு கௌதம். மயங்கின நிலையில் இருக்கிற மகாவை அந்த வீட்டுக்கு பக்கமாக ஒரு இடத்துல வச்சுட்டு திரும்ப வந்துரு. இந்த ரவுடியை திட்டுறாங்க, ஏன்டா உனக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா, நீ இப்போ பார்த்து ஃபோனில் பேசிகிட்டு இருக்கியா, அவள் எப்படியே கேட்டுட்டாளுங்கிறாங்க. ஆமாம் அந்த பொண்ணுனால நமக்கு கண்டிப்பாக பிரச்சனை இருக்குங்கிறாரு அந்த மொட்டை ரவுடி. சாதாரணமாக தான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், எப்படியோ அந்த பொண்ணு கேட்டுருச்சுங்கிறாங்க. சரி போடா, அந்த ஒரு பிரச்சனையே கிடையாது, நீ முதல்ல நான் கொடுத்த கம்பை கொண்டு போய் அங்கே சிலம்பு விளையாடுற இடத்துல கொடுத்துடு, அதை சேர்த்துட்டோம் நீ எங்கேயாவது காணாமல் போயிடுங்கிறாங்க. சரின்னுக்கிட்டு இருக்காங்க. சார் எந்த காரணத்தினால என்னால் எந்த பிரச்சனையும் வந்துடாதா அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, நான் சொல்கிற மாதிரி நீ செய்யின்னு சொல்கிறாங்க கௌதம். கருணா திரு ரெண்டு பேரும் களை இறங்கியிருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே சிங்க மாதிரி யார் ஜெயித்தாலும் சரி யார் தோற்றாலும் சரி இதனால் யாரும் பெரிய பிரச்சனையை எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போது கருணா தான் விளையாட போகிறானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே இந்தோ ஐயோ எப்படியாவது விளையாடுறத தடுத்து நிறுத்தணுங்கிறாங்க. ஜெயந்தி கருணாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அடிப்போடி அவன் எப்போவுமே இந்த சிலம்பு விளையாட்டுல ரொம்ப சூப்பராக விளையாடுவான். அவன் எப்போ சிங்க மாதிரி வருவான் தெரியுமா, விளையாட்டில் கண்டிப்பாக அவன் தாண்டி ஜெயிச்சு செயின் வாங்கிட்டு வந்து உனக்கு போட போகிறாங்கிறாங்க. அடப்போங்கக்கா, எனக்கு செயினும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், முதல்ல கருணா விளையாடுறத தடுத்து நிறுத்தணும், வாங்க போகலாங்கிறாங்க. அடியே என்னடி இது விளையாடுறதுக்கு நீ ஏண்டி பதட்டப்படுறேங்கிறாங்க. அக்கா பதட்டம் இல்லாமல் இருக்குமா, ஆனால் உண்மை அவங்கக்கிட்ட சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல, இப்போ நான் தவிச்சிட்டு இருக்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும், எப்படியாவது கருணாவை தடுத்து நிறுத்தி கூட்டிகிட்டு வரணுன்ட்டு ஓடுறாங்க இந்து.
திரு எவ்வளோ பெரிய சிலம்பாட்டக்காரரு இவர் இந்த போட்டியில் வந்து கலந்துக்குவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கலன்னு ஊர்க்காரங்க ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்ட கருணா என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரா, சரி இவனா நானான்னு பார்த்துடலான்னு கருணாவும் எதிர்த்து நிற்கிறாங்க. ஜெயந்தியும் இந்துவும் அந்த வழியாக வந்துட்டு இருக்கும்போது திரும்பி பார்க்குறாங்க. என்னது யாரோ ஒரு பொண்ணு இங்கே படுத்திருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா மகா படுத்துக்கிறத பார்த்தது இந்து பதறி போகிறாங்க. அப்போ ஜெயந்தி பார்த்துட்டு ஐயோ இது நாகவல்லியாச்சே, மயங்கி கிடக்குறா, இரு நான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரேன், தண்ணியை தொலைச்சி இவன் மயக்கத்தை தெளிய வைக்கலாம், என்ன நடந்ததுன்னு கேட்கலான்ட்டு வராங்க. ஜெயந்தி தண்ணியை கொண்டு வந்து மகா முகத்தில் தெளிச்சு விடுறாங்க. மகாவுக்கு மயக்கம் தெளிஞ்சு எழுந்திரிச்சு கொள்றாங்க. எப்படியாவது திருவியும் கருணாவையும் காப்பாற்றணுங்கிறாங்க. அப்போ இந்து புலம்பி தள்ளிடுறாங்க. ஆமாம் சித்தர் சொல்லியிருக்காரு கருணாவுக்கு ஆபத்துன்னு சொன்னாங்கங்கிறாங்க. இதை கேட்டதும் மகா மனசுக்குள்ளே பதட்டப்படுறாங்க. ஐயோ கருணாவுக்கு ஆபத்தா, அப்போ இவங்க ரெண்டு பேரும் விளையாடுறாங்க. இப்படி விளையாடி யார் ஜெயிச்சாலும் யார் தோத்தாலும் ரெண்டு பேர்த்துக்கும் யாரோ ஒருத்தருக்கு ஆபத்து இருக்கே அப்படின்னு யோசிச்ச மகா அம்மா சொன்னது கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. இந்த பக்கம் சித்தர் சொன்னது சரியாக இருக்குதுங்கிறாங்க. ஏடி இந்த காலத்தில் போய் சித்தரையெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருப்பியான்னு கேட்குறாங்க ஜெயந்தி. அட போங்கக்கா, அவர் சொல்கிறது எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு தெரியுமாங்கிறாங்க இந்து. இவங்க பேசுறது எல்லாம் கேட்டுட்டு இருந்தா மகா அக்கா இந்துக்கா நீங்கள் சொல்கிறது சரிதான், இவங்க ரெண்டு பேரும் விளையாடினாங்கன்னா யாரோ ஒருத்தர் உயிருக்காவது ஆபத்து வந்துடும், இதனால நம்ம குடும்பத்துக்கு தான் நஷ்டம், நம்ம அதுக்கு முன்னாடியே போய் எப்படியாவது தடுத்து நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயந்தி இந்து மகா 3 பேரும் அங்கேருந்து போகிறாங்க. இங்கே பார்த்தா கிருபாவுக்கு திவாகர் போட் பண்ணி நம்ம சாராய கடையை அழிச்சு ஒழிச்சவ இந்த முத்தூரம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்காள், அவளை தேடிக்கிட்டா நான் அங்கே வந்திருக்கேன், அவளை அழிச்சு போட போகிறேங்கிறாங்க. அப்படியாடா சொல்கிறேன், ஏண்டா நம்ம கடையை ஒழிச்சவளை நம்ம சும்மா விடலாமா, பார்த்து போடலாங்கிறாங்க கிருபா. அவள் எங்கேருந்து வந்தா எங்கே போயிருக்கான்னு எல்லாம் விசாரிச்சுட்டு அவள் முத்தாரம்மன் கோயில் திருவிழாவுக்கு தான் வந்திருக்கான்னு சொல்கிறாங்க திவாகர். என்னடா அது திவாகர் சொல்கிற, இங்கே தான் வந்திருக்காளா, நானும் அங்கே தானே இருக்கேன், சரி வாடா அவளை ஒரு கை பார்த்துடலாங்கிறாங்க கிருபா. டேய் திவாகர், அவளை அடையாளம் பார்த்தா உன்னால் சொல்ல முடியுமாங்கிறாங்க. அவளை வாழ்நாள் பூரா என்னால் மறக்கவே முடியாது, என்னை அடித்தவளை நான் சும்மா விடுவேனா, அண்ணே அவளை சும்மா விடக்கூடாதுங்கிறாங்க. அப்போ நீ உடனே கிளம்பி வாடா, அவளை யாருன்னு மட்டும் நீ கை காட்டு, அப்புறம் நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க கிருபா. டேய் திவாகர், நீ வர்றதுக்கு முன்னாடியே அவளோட கார் நம்பரை மட்டும் எனக்கு அனுப்புடா, இதை நான் கருணா கிட்ட சொல்லி அவளை என்ன பண்ணணுமோ பார்த்துக்கிறேங்கிறாங்க. உடனே அனுப்புகிறேன்னு அப்படின்னு சொல்லி திவாகர் திவ்யாவோட கார் நம்பரை அனுப்பி வைக்கிறாங்க. ஊர்க்காரங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு வந்து கிருபா கிட்ட பரிவட்டம் கட்டுறதை பற்றி பேச வந்திருக்காங்க. அப்போ கிருபா திவாகர் கிட்ட ஃபோன் பேசின டென்ஷனில் பரிவட்டம் கட்டுறதை பற்றி நான் அப்போ சொல்கிறேன், இந்தாங்க இந்த பத்திரிக்கையை பிடிச்சிட்டு உங்கள் வேலையை பாருங்கள், நான் வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. என்னையா அது, இவன் ஒரு கிறுக்குனா இருப்பான் போல இருக்கு, பரிவட்டம் கட்டுறது தான் தான் கட்டணும்னு சொன்னான், ஆனால் 10 ரூபாய் இன்னும் இந்த கோயிலுக்காக நன்கொடையாகவும் கொடுக்கல, இந்த கோயிலுக்குன்னு ஒரு மரியாதையும் கொடுக்கல, நமக்கும் ஒரு மரியாதை கொடுக்கல, இவனுக்கு போய் பரிவட்டம் கட்டுறதான்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறாங்க. இவர் என்ன செய்கிறது, இவன் பெரிய வில்லனாச்சே, இவனை பகைச்சிக்கிட்டா நம்ம கோயிலுக்கும் ஆபத்து நமக்கும் ஆபத்து, சரி என்ன வழியில் தான் போகிறான்னு பார்க்கலாம், அப்போங்க பார்த்து நம்ம திருவோட தாத்தா கிட்ட பேசிக்கலான்னு முடிவெடுக்கிறாங்க ஊர்க்காரங்க. இந்த விளையாட்டு சூடு பிடிக்குது, எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காங்க. கருணா திரு 2 பேரும் ரொம்ப ஆர்வமாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுலேயும் இன்னும் கோவத்தோடவும் அப்படியே சீரும் சிங்கமாக பாஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்து ஜெயந்தி மகா 3 பேரும் விளையாடுற இடத்துக்கு ஒரு வழியை வந்து சேர்ந்துடுறாங்க. இந்து வந்து பாண்டுக்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஏன்டா என் ஃபோனை எடுத்திருந்தா அப்போவே பாதி பிரச்சனை தீர்ந்திருக்கும், இப்போ எதுக்காக திருக்கிட்ட கருணா மோதிக்கிட்டு இருக்கானேங்கிறாங்க. ஆமாம் சீரும் சிங்கமாக பாஞ்சுக்கிட்டு இருக்கான், கருணா விளையாடியே ஆகணும், நீங்கள் தான் சீலை போடவே அப்படியே தூக்கி வீசிட்டு உன்னால் என்ன சம்பாதிக்க முடியும்னு கேட்டிங்கல்ல, அதான் அவன் விளையாட்டில் அப்படி அவன் வீரத்தை காட்டுறான், அவன் வீரத்தில் ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் பாருங்கள் 3 பவுன் செயின் உங்கள் கழுத்தில் கிடக்கும்னு பாண்டு சொல்கிறாங்க. ஐயோ அந்த செயினும் வேண்டாம் பணமும் வேண்டாம், எனக்கு இப்போ வரைக்கும் கருணாவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அவன் நல்லபடியாக வீடு திரும்பணும், அவனுக்கு இருக்கிற பிரச்சனை என்னங்கிறத நான் உனக்கு சொல்லாமல் விட்டது பெரிய தப்பு, அதையும் தாண்டி நான் ஃபோன் பண்ணனால அப்போ நீ ஃபோன் எடுக்காது தான் பெரிய தப்பு, ஏன்டா ஃபோன் எடுக்கலைன்னு திட்டிகிட்டு இருக்காங்க இந்து. ஆமாம் ஃபோன் எடுத்தால் நீங்கள் விளையாட வேண்டாம்னு சொல்லுவீங்க, அதனால தான் நான் ஃபோன் எடுக்கவே இல்லைங்கிறாங்க. ஆமாம் ரொம்ப கெட்டிக்காரன் போ, ஏன்டா நான் சொன்னதை நீ செய்யாத விட்டது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா, இப்போ எப்படியாவது நீ இந்த விளையாட்டை நிறுத்தி ஆகணுங்கிறாங்க. பாண்டு சொல்கிறாங்க ஐயோ அது மட்டும் நடக்காது, இந்த திரு ஒரு வழி பண்ணி ஆகணும், என்னோட பைக்கை உடச்சி தள்ளிட்டாங்க தெரியுமாங்கிறாங்க. திருவெல்லாம் பைக்கை உடைக்கல, வேறு யாரோ செஞ்ச சதியால் இப்போ இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, ஒழுங்கு மரியாதையே இவங்க 2 பேர்த்தோட சண்டையை நிறுத்த வேண்டியது உன்னோட பொறுப்பு தான் அப்படின்னு சொல்லி பாண்டை உள்ளே தள்ளி விட்டுடுறாங்க. பாண்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அங்கே விளையாடுற இடத்துக்குள்ளே உளுந்து கிடக்குறாரு. மகாவுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. இந்து தான் ஒரு ஐடியா பண்ணுறாங்க. கிருபாவோட ஃபோனுக்கு உடனே ஃபோன் பண்ணி திவாகருக்கு வேற ஆபத்துன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட கிருபா உடனே கருணாவை வர சொல்லிடுறாங்க. இந்த விளையாட்டு வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், உனக்கு முக்கியமான வேலை இருக்குது வாடா போகலாம் அப்படின்னு சொன்னதும் கருணா விளையாடிட்டு இருக்க வெட்டிட்டு போகிறாங்க. அப்போ திரு கேட்குறாங்க என்னடா இப்படி கோமாளித்தனமாக பயந்துட்டு போகிறேங்கிறாங்க. அப்போ கிருபா சொல்கிறாங்க இந்த விளையாட்டு தொடரும், இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆட்டத்தை கலைச்ச கிருபாவுக்கு திரு சரியான பதிலடி கொடுக்குறாங்க. கிருபா திவாகர் இவங்க எல்லாரும் வந்து நின்னதும் உடனே ஊர் பிரச்சனை பெரிய பிரச்சனையாயிடுது. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக இந்த சிலம்ப விளையாட்டே நின்று போயிடுது. அதுக்கப்புறம் யார் ஜெயிச்சா யார் தோத்தாங்கிற பேச்சுக்கே இடமில்லாமல் போனதுனால இப்போ தான் இந்து மகா 2 பேரும் அப்பாடா எப்படியோ நம்ம வேண்டுதல் பழிச்சிருச்சு, அவங்க புருஷனை பத்திரமா கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. திவாகர் வந்ததும் திவ்யாவை பார்த்து திவ்யா மேலே கை வச்சிடுறாங்க.
கிருபா திவாகருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த திரு திவாகரோட கையை முறிக்க ஓடி வந்துட்டாங்க. இங்க திவாகர் திருவுக்கு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது கருணா இந்த சண்டையில கலந்துக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. கிருபா வந்தது, என்னடா கருணா அப்படி பார்த்துட்டு இருக்க, அடிக்க வந்தவன் கையை முறிங்கிறாங்க, இந்த தயவு செய்து நீ அந்த வேலைக்கே போகக்கூடாது, ஒழுங்கா வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா திவாகர் கிருபா 2 பேருமே திவ்யா கிட்ட முட்டி மோதிக்கிட்டு இருக்கும்போது திரு கிருபாகரையும் திவாகரையும் நல்லா அடிச்சு வெளுத்து கட்டி அனுப்பி வைக்கிறாங்க திரு. அவங்க 2 பேரும் அடிக்க வாங்கிக்கிட்டு, எங்கடா கருணா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு பார்த்தா அவன் என்னடா பொண்டாட்டி கூட போயிட்டானே அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஊர்க்காரங்க எல்லாரும், என்னது சிலம்பு விளையாட்டை நிறுத்திட்டு இப்படி ஊருக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, கோயில் திருவிழாவை நல்லபடியா நடத்தி கொடுக்குறேன்னு வந்துட்டு இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிறது நியாயமா, நீங்க சண்டை போடுறவங்க வெளியில போங்க அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. கோயில் திருவிழாவும் நல்லபடியா நடத்தி வைக்கிறதுக்காக இந்து மகா 2 பேருமே நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு ரொம்பவே ஆட்டம் பாட்டத்தோட சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. இங்க திரு கருணா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முறைச்சிட்டு இருந்தாலும் இந்த திருவிழா நல்லபடியா நடத்த முடியுது. என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறது நாளைக்கு சொல்லி பார்க்கலாம்.